Hi friends, Assalamu alaikum. Welcome to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி Farhani's Kitchenல சிக்கன் டோனட் ஒன்று எப்படி செய்ய போகிறேன்றதை காட்ட போகிறேன். வாங்க எங்களோட சிக்கன் டோனட்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். இதுக்கு நான் ஸ்லேஸ் பான் எடுத்துக்கிறேன். கோழி, கிழங்கு, கறிக்கொச்சிக்காய், ஜிஞ்சர் கார்லிக், வெங்காயம், உப்பு, மிளகு, கொச்சிக்காத்தூள் இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ எங்கள் சிக்கன் டோனட்டை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். எல்லாருக்கும் டோனட் என்றால் ஸ்வீட் டோனட் தான் தெரியும். இது நான் ஸ்வீட் டோனட்டில் செய்கிறேன். நாங்கள் இது ஸ்பைசி டோனட் ஒன்று செஞ்சு கொள்ள போகிறோம். இது ரமதான் காலத்துக்கு மட்டும் இல்லை, டீ டைமுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொள்ளும். நான் இப்போ எங்களோட சிக்கன் டோனட் செஞ்சு கொள்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் 500 கிராம் எடுத்துக்கிறேன். நான் இப்போ இந்த சிக்கன் எல்லாம் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு பிளெண்ட் பண்ணி சின்னதாக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸர் இல்லாட்டி பிளெண்டர்லேயும் இதை போட்டு இப்படி அரைச்சி எடுத்து செய்ய இயலும். இப்போ நான் எங்களோட சிக்கன் இப்படி அரைச்சி எடுத்துக்கிறேன். பெரிய கிழங்கு 2 எடுத்து அவிச்சு துண்டு துண்டாக வெட்டிக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். 1½ டீஸ்பூன் மிளகுத்தூளும் இதுக்கே நான் போட்டுக்கொள்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து போட்டுக்கோங்க. கொச்சிக்காத்தூள் 2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் காரத்தை பொறுத்து போடுங்க. ஏன்னா நாங்கள் மிளகும் போட்டுக்கிறதுனால பார்த்து காரத்துக்கு போட்டுக்கோங்க. இதுக்கே நான் ஜிஞ்சர் 1 டீஸ்பூனும் கார்லிக் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதெல்லாத்தையும் ஒன்றுக்கு போட்டு பிளெண்ட் பண்ணி இதே மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு காய் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். கறிக்கொச்சிக்காய் 2 காய் எடுத்து அதையும் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். 4 ஸ்லைஸ் பான் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் சின்னதாக துண்டு துண்டாக பிச்சு போட்டுக்கொள்கிறேன். இப்படி சின்னதாக துண்டு துண்டாக பிச்சு அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். பானையும் போட்டு திரும்ப இதை நான் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றுக்கு போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்கு மாவு 3 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே நான் முட்டையொண்டே முடைச்சி போட்டுக்கொள்கிறேன். இதை நான் பிளெண்ட் பண்ணி பேஸ்டாக அரைச்சிக்கொள்ள போகிறேன். நாங்கள் எங்கள்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு இப்படி அரைச்சி எடுத்து வைக்கிறேன். இப்போ வாங்க பார்ப்போம் நாங்கள் எங்களோட சிக்கன் டோனட்ஸை எப்படி செய்கிறேன்ட்டு. நான் இப்படி செஞ்சு கொண்டு இந்த மிக்ஸினை ஒரு பவுல் ஒன்றுக்கு போட்டுக்கொள்ள போகிறேன். நாங்கள் இதுக்கு கொஞ்சமும் தண்ணி ஆட் பண்ணுறதில்ல. தண்ணி ஆட் பண்ணாமல் இதை பிளெண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்டா இது நல்லா திக் பேஸ்ட் ஒன்றாக இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த டோனட்டை செஞ்சு கொள்ளையிலும். நாங்கள் எங்களோட மிக்ஸினை இப்போ இப்படி பவுல் ஒன்றில் போட்டு எடுத்து வைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்களோட இந்த சிக்கன் மிக்ஸினில் டோனட் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் 2 கையிலையும் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு கொண்டு இந்த சிக்கன் மிக்ஸினால் கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் கையில் வச்சு போல் ஷேப்புக்கு செஞ்சுட்டு நடுவில் ஹோல் ஒன்று போட்டு நாங்கள் டோனட் ஷேப்புக்கு செஞ்சு கொள்ளணும். இப்படி டோனட் ஷேப்புக்கு செஞ்சு கொள்ளணும். நாங்கள் இப்படி டோனட் ஷேப்புக்கு செஞ்சு கொண்டு எங்கேருந்து சிக்கன் டோனட்டை நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணின பிளேட் ஒன்றில் வச்சுக்கொள்கிறோம். அதே ஆட்டம் எங்களோட இந்த எல்லா சிக்கன் மிக்ஸினையும் நாங்கள் இந்த மாதிரி டோனட் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம்.
நாங்கள் செஞ்சு கொள்கிற இந்த சிக்கன் மிக்ஸின் நல்லா திக்காக இருக்கணும். இது தண்ணி கொஞ்சமும் இதாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த ஷேப் செஞ்சு எடுக்கிறதுக்கு இயலாமல் போகும். இப்போ நாங்கள் இப்படி செஞ்ச எங்களோட இந்த சிக்கன் டோனட்டை 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். இது நாங்கள் 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும் வந்த எங்களோட சிக்கன் டோனட். இதுக்கு இப்போ நாங்கள் பிஸ்கட் தூள் பரட்டி ஃப்ரை பண்ணி எடுக்கிற எப்படின்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்களோட சிக்கன் டோனட் இப்படி எடுத்து இதை நாங்கள் முட்டையில் போட்டுக்கொள்கிறோம். முட்டையில் போட்டு இப்படி பரட்டிட்டு இது நாங்கள் பிஸ்கட் தூள்லையும் பரட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த மாதிரி எங்களோட எல்லா சிக்கன் டோனட்டையும் முட்டையிலையும் பிஸ்கட் தூள்லையும் போட்டு பரட்டி எடுத்துக்கொள்ளணும். நீங்களும் இந்த சிக்கன் டோனட் செய்ய போக்கல உங்களோட மிக்ஸினில் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுண்டா நீங்கள் அதுக்கு இன்னும் 2 ஸ்லைஸ் பான் எடுத்து சின்னதாக வெட்டி அதையும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் திக்கான இந்த மாதிரி ஒரு மிக்ஸின் ஒன்று வரும். இந்த மாதிரி எங்களோட எல்லா சிக்கன் டோனட்டையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். எங்களோட எல்லா சிக்கன் டோனட்டையும் நாங்கள் இப்படி பிஸ்கட் தூளில் பரட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இதை திரும்பவும் நாங்கள் ஒரு 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். இது இப்போ நாங்கள் 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும் அந்த சிக்கன் டோனட். எங்களோட சிக்கன் டோனட் இப்போ இப்படி இருக்குது. எங்களுக்கு இப்போ இதை இப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க மேலும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு தேவையான நேரத்துக்கு எடுத்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளவே மேலும். எங்களுக்கு இப்படி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று எடுத்து நாங்கள் செஞ்சு கொண்டு இந்த சிக்கன் டோனட்டை அதில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் வச்சு யூஸ் பண்ணலும். எங்களுக்கு ரமதான் காலத்துக்கும் இப்படி செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலும். அப்போ எங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு எடுத்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த சிக்கன் டோனட் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் பேஜுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இன்னும் புதிய ரெசிபி பார்த்துக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபியை உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். நாங்கள் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் எங்களோட சிக்கன் டோனட் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறோம். எங்களோட ஆயில் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நாங்கள் அதில் செஞ்சு கொண்ட சிக்கன் டோனட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். எங்களோட சிக்கன் டோனட் 2 சைடையும் பரட்டி இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சிக்கன் டோனட். உங்களுக்கும் எங்களோட இந்த சிக்கன் டோனட் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.